வெல்கம் பேக் டு கல்வியோலா யூடியூப் சேனலுக்கான. ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2026 ஸோ தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரிக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்குலேருந்து. ஸோ நிறைய பேர் வந்து எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்றது தெரியல. அதுவும் வந்து அந்த அகாடமிக் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க்ஸ் வந்து அது அப்ளை பண்ணுற இடத்துல நிறைய பேர் நிற்கிறீங்க. ஏன்னா வந்து 23 ரெகுலேஷனில் வரும்போது உங்களுக்கு வந்து கிரேட் சிஸ்டம் வந்து வருது. அதனால் நான் வந்து எப்படி வந்து மார்க் கேட்குறாங்க, எப்படி என்னால் அப்லோட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சில டவுட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க இன்னும் ஒரு அகாடமிக்கில். அதை வந்து ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது இருக்கும். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா ஸோ மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூ 2026 ஸோ இன்றைக்கி தான் வந்து அப்ளிகேஷன் விட்டாங்க. ஸோ எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் வரும், அதுக்கான பர்சன்டேஜ். அதுவும் மார்க் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100 என்ன மார்க்கோ அப்படின்றத அதை ஃபில் பண்ணி நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க் மினிமம் எவ்வளோ எடுத்தாங்க அப்படின்றத போட்டு ஃபில் பண்ணுவோம். லைக் 2023க்கு அப்புறம் என்ன ஆகுது, 23லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸோ டிப்ளமோ வந்து ஆக்சுவலி இன்ஜினியரிங்கில் அதாவது பிடெக்கில் இருக்கக்கூடிய அந்த கிரேட் சிஸ்டத்தை வந்து சிஜிபி அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்து கிரேட் சிஸ்டமாக மாற்றுறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அது அகாடமிக்கில் வந்து நீங்கள் போகும்போது அவங்க மார்க் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஆக்சுவலி மார்க் கேட்கும்போது நம்மளால் அது வந்து மார்க் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து அந்த கிரேட் சிஸ்டமே எப்படி அப்படின்னா 50 to 60 இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கேட் 60 to 70 அப்படின்னா அதுக்கு ஒரு கேட் இன்பிட்வீன் நீங்கள் ஒரு மார்க்கும் இருக்கலாம், இல்லை 61ஆகவும் இருக்கலாம், இல்லை 62 மார்க் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து கிரேடில் அது என்ன ஆகும்னா 61 to 70 வரைக்கும் ஒரு கிரேடில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கிரேட் சிஸ்டம் வந்து இருக்கும். இப்போ 90னா 90லேருந்து 100 இருக்கும் அந்த ஒரு கிரேட் சிஸ்டம். அதனால் வந்து கிரேட் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி வரலை. ஆக்சுவலி இன்வைட் நான் கூட வந்து அப்ளை பண்ணும்போதும் அது வந்து எனக்கு வந்து லைக் கிரேட் எதுவுமே வந்து நம்ம வந்து ஏபிசிடி மாதிரியோ ஏதோ வந்து அதில் வந்து அப்ளை பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது போது பார்க்கும்பொழுது லைக் நம்ம வந்து தெரிஞ்சவங்க மூலியமாக கேட்கும்போது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இப்போ வந்து 23 ரெகுலேஷனில் முடிச்சுட்டு வந்து நீங்கள் கிரேட் சிஸ்டமாக தான் மோஸ்ட்டாக இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து மார்க் சிஸ்டத்தில் இருப்பீங்க. அவங்களாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதில் வந்து மார்க் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு போடலாம். அப்போ கிரேட் சிஸ்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான சிஜிபி இப்போ வந்து தேர்ட் செமஸ்டரில் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது இல்லையா, ஓவரால் கிரேட் இருக்கும் இல்லைங்களா, அந்த சிஜிபின்ற அந்த சிஜிபி வந்து நீங்கள் வந்து அதில் வந்து என்ரோல் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 9.12 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 9.12 அப்படின்னு போட்டுருங்க. இல்லை 5 அதாவது 8.28 அப்படி இருந்துச்சுன்னா அந்த 8.28 அப்படின்றது போட்டுருங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் வந்து அந்த தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரிக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து இன்னுமே வந்து இன்னும் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அப்டேட் பண்ணலை. அதுக்கான அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் தேர்ட் செமஸ்டரில் எவ்வளோ வந்திருக்கு உங்களுடைய ஓவரால் சிஜிபிஏ அப்படின்றத அந்த கிரேடை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் போய் நீங்கள் வந்து போடுற மாதிரி வரும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைக் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து பாயிண்ட் வந்து வைக்க முடியாது, டாட் வந்து வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வராது. அது அப்டேட் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, ஓகேங்களா. நீங்கள் என்ன கிரேடு எடுத்தீங்களோ அந்த கிரேடை நீங்கள் வந்து அதில் போட்டால் போதும். அதனால் வந்து நாங்கள் மார்க்கு இல்லை அது பண்ணணுமா இது பண்ணணுமா டோன்ட் வரி, அதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் பிரச்சனை பட தேவையில்ல. அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு பர்சன்டேஜில் தெரியணும் அப்படின்னா இப்போ வந்து இன்ட்டு 10 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்துடும். உங்களோட சிஜிபியோட இன்ட்டு 10 பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்துடும், ஓகேங்களா. இப்போ அவுட் ஆஃப் 100க்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிஜிபி கால்குலேட் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 10க்கு போடுங்க. அப்போ 10க்கு பிலோ தென் எவ்வளோ இருக்கோ அதுதான் உங்களுடைய சிஜிபி. அதை நீங்கள் 100ஆக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்துட போகுது. அப்போ நீங்கள் அதுலேயே வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. ஏன்னா ஒரு சில இடத்துல தான் ஒரு சில யூனிவர்சிட்டி காலேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 9.5 அந்த மாதிரி வந்து மல்டிபிள் பண்ண போவாங்க. ஆக்சுவலி இது வந்து நார்மல் டிப்ளமோ டோட் ஆக்சுவலி இன்ஜினியரிங்லும் அதே கான்செப்ட் தான். அதனால் வந்து 10க்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிஜி அதாவது பர்சன்டேஜ் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும், ஓகேங்களா. நீங்கள் அது அப்ளை பண்ணும்பொழுது அது இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கான கிரேட் என்னவோ அந்த சிஜிபியை அந்த தேர்ட் செம் 4th 5th 6th அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதில் ஒன்றும் பிரச்சனை. ரெண்டாவது விஷயம் என்ன கேட்குறீங்க அப்படின்னா
நான் முதல்வன் வந்து இப்போ நான் வந்து கிரெடிட்டில் ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா லைக் நான் முதல்வனை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக வந்து எதுவுமே அவங்க கொடுக்கல. ஆனால் வந்து இன்பிட்வீனில் வந்தது தான் இந்த ஸ்கீமே. ஓகேங்களா, நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த்து அந்த மாதிரி இன்பிட்வீனில் வந்திருக்கும் அந்த ஸ்கீம். அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கான டோட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஆனால் மேபி அவங்க இந்த தாட்டி வந்து கொடுப்பாங்க. எங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட் வரும். அதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு செமஸ்டருக்கான மார்க் ஷீட் வந்து அதில் ஓவரால் சிஜிபிஏ வரும்போது அப்போ வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணி போட்டிருக்காங்களா இல்லையா. லைக் மார்க் ஷீட் உங்களுக்கு வந்தாலும் கூட அது நீங்கள் நான் முதல்வன் அந்த கோர்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணால் கூட அதில் ஆட் ஆகும். பட் வந்து அந்த கால்குலேஷனில் அதை மட்டும் விட்டுட்டு மற்றது ஆட் பண்ணி போடலாம், இல்லை அதை கூட சேர்த்து வந்து ஆட் பண்ணி போடலாம். இப்போ வந்து பிடெக் இன்ஜினியரிங்லாம் வந்து அவங்களுக்கும் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குது. அவங்களும் வந்து நிறைய கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து வரும்பொழுது அவங்களுக்கான மார்க் ஷீட்டில் எப்படின்னா நான் முதல்வன் ஆட் ஆகி வரும். ஆனால் பட் வந்து நான் முதல்வனுக்கானது அந்த கிரெடிட்ஸ் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. அது வந்து சும்மா பேருக்கு மட்டும்தான் அதில் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு கோர்ஸ் மாதிரி முடிச்சிருக்காங்கன்றது மட்டும்தான் வந்து அதில் இருக்குமே தவிர மற்றபடி வந்து அதில் வந்து அதை சிஜிபிஆ கூட வந்து ஆட் பண்ணலை. ஓகேங்களா, இப்போ 2026 பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்கிறேன், நான் முதல்வன் ஆட் பண்ணலை பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மேபி ஏன்னா வந்து டோட் வந்து எப்படின்னா ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹெட்டு மாதிரி. ஓகேங்களா, நீங்கள் வந்து இப்போது டிப்ளமோ படிச்சிங்கன்னா டிப்ளமோக்கு மட்டும்தான் டோட் அப்படின்றது கிடையாது. இது வந்து இருக்கிற எல்லா டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கும் டோட் வந்து தான் ஹெட்டு மாதிரி. இவங்க தான் வந்து எல்லாமே இருப்பாங்க. இப்போ பிடெக் படிக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தால் கூட அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் யார் ஹெட் அப்படின்னா டோட்டு. ஓகேங்களா, இவங்க வந்து ஒரு பெரிய கை மாதிரி. ஓகேங்களா, அப்போ அதுலேயே அவங்க ரிமூவ் பண்ணும்போது இதெல்லாம் மேபி என்னுடைய நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன், இதுலேயே வந்து நான் முதல்வன் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கான மார்க் ஷீட்டு வரும்பொழுது நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதுலேயும் வந்து எனக்கு வந்து சரியான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 95% வந்து வாய்ப்பு இல்லை, நான் முதல்வன் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன் பிட்வீன் சான்ஸ் மேபி டிப்ளமோவில் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரீசன் இருந்தால் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா மோஸ்ட்டாக நீங்கள் அதில் நல்ல ஃபுல் கிரெடிட் தான் வந்து போட்டிருப்பாங்க. அதில் ஒன்றும் உங்களுக்கு பிலோவாக சேஞ்ச் ஆகாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எந்தெந்த செமஸ்டர் உங்களுக்கு நான் முதல்வன் அந்த மாதிரியான கோர்ஸ் ஆட் ஆகிருந்துச்சோ அதை நீங்கள் ஆட் பண்ணி ஒரு சிஜிபி எடுத்து வச்சுங்க. அதே மாதிரி அந்த நான் முதல்வன் சப்ஜெக்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற சப்ஜெக்ட்லாம் ஆட் பண்ணி அது ஒரு சிஜிபியாக எடுத்து வச்சுங்க. ஒரு தேர்ட் செமஸ்டர்னா 2 டைப் ஆஃப் சிஜிபியை நீங்கள் எடுத்து வச்சுங்க. அது எது வருது அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதனால் இந்த ஒரு டவுட் தான் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போயிருப்பீங்க. அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த அகாடமிக் இன்ஃபர்மேஷனோட ஸ்டாப் பண்ணுங்க. மற்ற டீட்டெயிலெலாம் கொடுத்து ஃபுல் பண்ணி வைங்க. அந்த டீட்டெயில்ஸில் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஒன் திங், நம்மளுடைய சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். பை.